நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் திமுக மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதன் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலின் போது திருநெல்வேலி தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் உதவியாளர்களிடமிருந்து 3,99 லட்சம் ரூபாயும், திருநெல்வேலி மாவட்ட திமுக செயலாளரின் அலுவலகத்திலிருந்து 28,51,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பண பறிமுதல் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் திருநெல்வேலி தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ராகவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க பணம் கொண்டு சென்றது என்பது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் குற்றம் என்பதால் இது சம்பந்தமாக விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது பணம் பறிமுதல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள வழக்காக கருத முடியாது என்று அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் விரிவான உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.